பெண்கள் வாழ அச்சுறுத்தலான நாடுகளினுடைய பட்டியல்ல இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. பெண்களுக்கு ஆண் டெய்லர்ஸ் அளவெடுக்க கூடாது, ஆடை தைக்க கூடாது. அப்புறம் ஓட்டப்பந்தயத்துல பயிற்சியாளரா ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் இருக்கணும், ஸ்விம்மிங் பயிற்சியாளர் ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரதுக்கு ரொம்ப தூரம் இல்ல, என்ன பாதி தூரம் வந்துட்டாருங்கல்ல. இந்த பக்கத்துல ஆண்களே இருக்கக்கூடாது, ஆண்களே வரக்கூடாது அப்படின்னா பிரச்சனை ஓஞ்சு போயிருமா? பெண் குழந்தைகள் கையில் செல்போனை கொடுக்காதீங்க. 14 வயசுல பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைங்க. ஏழை எளிய மக்கள், சாமானியர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா புல்டோசரை தூக்கிட்டு இடிக்கிறது. தனலாபம்னு போட போட்டு உட்காந்து கல்லா கட்டினா மட்டும் போதுமா? வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஆட்சி செய்கிற மாநிலமா இருந்தாலும் அது நாடா இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுங்க. பெண்கள் பாதுகாப்பு இருக்காதுன்றது மட்டும் இல்ல, பெண்கள் வல்லுறவு செய்யப்படுவார்கள், பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுவார்கள், வாழ்வுரிமையற்றவர்களாக மாற்றப்படுவாங்க. இத கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உலகத்திலேயே பாலியலாக அத்துமீறக்கூடிய, பெண்களுக்கு மரியாதை இல்லாத, பெண்கள் வாழ தகுதியற்ற, பெண்கள் வாழ அச்சுறுத்தலான நாடுகளினுடைய பட்டியல்ல இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. 2014 பிறகு இந்தியா முதலிடத்துக்கு வந்துருச்சு. இந்த நாட்டுல பெண்கள் வாழவே முடியாதுன்ற சூழல் உருவாகி இருக்கு. அதுலயும் கூட நீங்க இன்னொரு விஷயத்தை சேர்த்து பார்க்கலாம். இங்க இருக்கிற பல்வேறு கட்சிகள்ல பெண்களை சுரண்டி வழக்கை சந்தித்திருக்கிற கட்சி, அதிகமான நபர்கள் பெண்களை பாலியலா சுரண்டி வழக்கு சந்திச்சிருக்காங்க. இந்த நபர்கள் உள்ளடக்கிய கட்சியை பட்டியல்ல போட்டோம்னா முதலிடத்துல இருக்கிற கட்சியும் இங்க பிஜேபி கட்சி தான். இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த கும்பல் புதுசா ஒரு உருட்டி இருக்கிறாங்க. என்ன? உத்தரப்பிரதேசம். உங்களுக்கு தெரியும், யோகி ஆதித்யநாத் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தவே ஒன்றுக்கு மற்ற மாநிலமா மாட்டி வச்சிருக்கிறார். அந்த மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க, வாழ பயந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவருக்கு ஓட்டு போட்டா நம்ம சுயமரியாதை இல்லாம போயிருவோமோ, வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோமோ அப்படின்னு அச்சத்துல, பயத்துல இவருக்கு ஓட்டு போடாம 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல யோகி ஆதித்யநாத்தை தவிக்க விட்டாங்க. நொட்டாங்கையில தட்டிட்டு காங்கிரஸ் கூட்டணியை, இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் பெண்கள் உத்தரப்பிரதேசத்துல. அப்ப உத்தரப்பிரதேசத்துல அச்சுறுத்தலுக்கும் பாலியல் சுரண்டலுக்கும் ஆளான பெண்களை பாதுகாக்கிறது அரசுடைய கடமை. அப்ப அதுக்கு ஒரு திட்டமிடலை செய்யணும். அதுக்கு என்ன திட்டமிடல் பண்ணிருக்காங்க தெரியுமா? கேட்டா காரி துப்பிடுவீங்க, இல்லன்னா யார் யாவனுங்க, எங்க இருந்தையா குளிச்சானுங்க அப்படின்ற மனநிலை வரும். அது என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? பெண்கள் மேல குற்றம் நடக்குதுங்க, அவங்க சுரண்டப்ப அவங்க பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற உத்தரப்பிரதேசத்தினுடைய மகளிர் ஆணையம், மாநிலந்தோறும் மகளிர் ஆணையம் இருக்குல்ல, அது மாதிரி அங்க ஒரு மகளிர் ஆணையம் இருக்கு. அந்த மகளிர் ஆணையம் கூடி அரசுக்கு ஒரு முன்மொழிவை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணாங்களாம், விவாதிச்சாங்களாம். பயங்கர விவாதத்திற்கு பின்னாடி ஒரு முன்மொழிவை, இதெல்லாம் செஞ்சா பெண்களை பாதுகாக்கலாம்னு கொடுத்திருக்காங்களாம். அப்படி என்னத்தையா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு பார்த்தா, பெண்களுக்கு ஆண் டெய்லர்கள் ஆடை தைக்க கூடாது. பாப்பாப்பா, எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. பெண்களுக்கு ஆண் டெய்லர்ஸ் அளவெடுக்க கூடாது, ஆடை தைக்க கூடாது. அப்புறம் ஆண் பயிற்சியாளர், அது யோகாவா இருக்கட்டும், ஜிம்மா இருக்கட்டும், வேறு உடற்பயிற்சி நிலையமா இருக்கட்டும், பெண்களுக்கு ஆண் பயிற்சியாளர்கள் விளையாட்டுல சேர்க்கல, ஆனா அடுத்து சேர்த்துருவானுங்க. ஓட்டப்பந்தயத்துல பயிற்சியாளரா ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் இருக்கணும், ஸ்விம்மிங் பயிற்சியாளர் ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் இருக்கணும், அதுக்கப்புறம் கிரிக்கெட் பயிற்சியாளராக ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரதுக்கு ரொம்ப தூரம் இல்ல, என்ன பாதி தூரம் வந்துட்டாருங்கல்ல. அப்ப பயிற்சியாளர்களாக பெண்களுக்கு பெண்கள் தான் இருக்கணும், ஆண்கள் இருக்கக்கூடாது. ஹேர் டிசைனரா, அதாவது சிகை அலங்காரம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பெண்களுக்கு பெண்கள் தான் இருக்கணும், ஆண்கள் இருக்க கூடாது. பெண்களுடைய ஆடை விற்கிற நிலையங்கள் இருக்குல்ல, சேலகில சுடிதாரு, நைட்டி, மிடி, உள்ளாடைகள் எல்லாம் விற்கிற இடம் இருக்கு இல்லையா, பெண்களுடைய பொட்டிக்ஸ்ல பெண்கள் தான் நிக்கணும், பெண்கள் தான் விற்பனை செய்யணும், அணிகலன்கள் விற்கிற இடத்துல பெண்கள் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பெண்களை பாதுகாக்க முடியும். எங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு அறிவு இருந்தா கூட இப்படி யோசிக்க மாட்டோம்ல. இதுவா தீர்வு? கல்யாண வீட்டுல சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரிதானே இது கேடு கட்டதுனா. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா இந்த பக்கத்துல ஆண்களே இருக்கக்கூடாது, ஆண்களே வரக்கூடாது அப்படின்னா பிரச்சனை ஓஞ்சு போயிருமா? நான் கேக்குறேன். ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் தமிழ்நாடு முன்னேறதுக்கு ஒரே காரணம். ஒரு பிரச்சனையை அந்த வேரில் இருந்து நாம் புரிந்து கொள்வது. அப்படி என்ன பண்ணணும்? ஒரு தெருவுல ஒரு வெறிநாய் கடிச்சுக்கிட்டு இருக்கு,
போறவங்க எல்லாம் கடிச்சு வைக்குது. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தெரு பக்கமே போக கூடாதுங்க, நம்ம 4 தெருவு சுத்தி நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு 4 தெருவு சுத்தி போறீங்க. 5வது நாள் அந்த தெருவுல ஒரு சொறி நாய் கடிக்குது. அப்ப கடிக்க வரும்போது வேற எந்த தெருவை சுத்தி போவீங்க? இதுக்கு என்ன பேரு? பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு பதிலாக பிரச்சனைக்கு பயந்துகிட்டு அதுல இருந்து நழுவுறீங்கன்னு அர்த்தம். ஒரு அரசு இப்படி திட்டமிடலாமா? இவ்வளவு கேடுகட்டத்தனமாக, கொஞ்சம் கூட அறிவற்றத்தனமாக திட்டமிடலை செய்யலாமா? பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக பயந்துகிட்டு ஓட வைக்கிறது தான் இந்த பெண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு பெண்கள் அப்படின்றதெல்லாம். அப்ப தெருல ஒரு சொறி நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த நாயை மருத்துவத்துக்கு அனுப்புறது ஒண்ணு இல்லையா? அத வேற முனிசிபாலிட்டியோ மற்ற பஞ்சாயத்துலயோ சொல்லி அந்த நாயை அங்க இருந்து அப்புறப்படுத்துவது ஒண்ணு. அதுதானங்க சரியா இருக்க முடியும். நம்ம என்ன பண்றோம், ஓடி ஒளிகிறோம். இதுதான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். பெண்களுக்கு பிரச்சனை வருதுன்னா எதனால பிரச்சனை வருது? ஆண்களால பிரச்சனை வருதா? அப்ப அதுக்கு என்ன சட்டம் இருக்கு? அவர்களை எதிர்கொள்வதற்கு பெண்களுக்கு என்ன தைரியத்தை கொடுத்திருக்கிறோம்? என்ன தைரியம்னா வெறும் அடிப்பா அப்படின்னு கம்பெடுத்து கொடுக்கறது இல்ல. பெண்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும். பெண்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும். படிச்ச பெண்கள் சிந்திப்பதற்கு இன்னும் எளிமையாக இருக்கும். படிக்க வச்சுட்டு பொருளாதார தன்னிறைவா சுதந்திரமான பெண்ணா மாத்தணும். அப்ப சுதந்திரமான பெண் சுயமரியாதை பெண்ணா இருப்பா. அப்ப சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணை வளர்த்தெடுப்பதுதான் இந்த ஆண்மைய சமூகத்துல இருந்து அந்த பெண்ணை பாதுகாக்கிறது. நீங்க அதை விட்டுவிட்டு கூடைய போது பொத்திட்டு இருக்கீங்களே, இது என்ன மாதிரியான பாதுகாப்பு தரும்? ஆடையகத்துல பெண்களா இருக்கிறாங்க, பஸ்ல போனா பெண்களா போறாங்க. அப்புறம் இந்த பக்கம் போனா சினிமா தியேட்டர்ல பெண்களுக்குனே ஒரு தியேட்டரை திறந்துருவோம். பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க பெண் டாக்டரை வச்சு ஆஸ்பத்திரி திறந்துருவோம். பெண்கள் பஸ்ல போனாங்கன்னா பெண் பஸ் ஓட்டுநரும் கண்டக்டரும் பெண்ணாவே வச்சிருவோம். எல்லாமே பெண்கள் 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 போனா ஆண் உலகத்தையும் பெண்கள் உலகத்தையும் பிரிச்சு வச்சிருவோம். இது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லைன்னா இந்த உலகத்தை பற்றிய புரிதல் இந்த உலகத்துக்கு இருக்காது. ஆண்களை பற்றிய புரிதல் பெண்களுக்கு இருக்காது, பெண்களை பற்றிய ஒரு புரிதல் ஆண்களுக்கு இருக்காது. அப்ப எப்படி பேசுவது, எப்படி உரையாடுவது, பொதுத்தளத்துல எப்படி இயங்குவது? இப்போ அரசியல் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அங்க நிறைய எம்பிஸ் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் யோசிக்க வேணாம், நாங்கெல்லாம் எம்பி ஆயிட்டோம், சோ இங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆம்பளையா இருக்க கூடாது, பொம்பளை பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் போடுங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? பாதுகாப்பு கருதி. ஏன்னா பாதுகாப்பு கருதி நான் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறேன்னு நிர்மலா சீதாராமன் நம்மளே சொல்லியிருக்கிறாங்க. அரசியல்ல பாதுகாப்பு கருதி தான் நான் மூஞ்சியை சுடுசுடுன்னு வச்சுக்குவேன் அப்படின்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாதுகாப்பு கருதி மோடி ஒரு ஆணாக இருக்கிறனால பெண் பிரதமர் ஒருத்தரை வச்சுக்க முடியுமா? இது எப்படி சில்லியா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? இதுதான் உத்தரப்பிரதேச அரசு பெண்களை பாதுகாப்பதற்கு செய்திருக்கிற சட்ட வரைமுறை. அதுல மகளிர் ஆணையம் கொடுத்திருக்கிற வரைமுறை. அதுல இன்னொரு விஷயமும் அங்க பேசப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகள் கையில் செல்போனை கொடுக்காதீங்க, 14 வயசுல பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைங்க. இன்னும் கொடுமை சருது. இவனுங்க தான் 21 வயசு வரைக்கும் பெண்கள் திருமணம் பண்ணாம வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு உருட்டி விட்டவனுங்க. பெண் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதையா வாழக்கூடாது. ஆனா 21 வயசு வரை வீட்டுல பொட்டலம் போட்டு வைக்கணும்னா அதை விட ஒரு மன அழுத்தம் அந்த பெண்ணுக்கு வேற என்ன இருக்கு? அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? அதெல்லாம் யோசிக்காம அறிவிச்சானுங்க. ஆனா இன்னைக்கு 14 வயசுல கட்டி கொடுத்துருவோம், அப்பதான் வேற சாதி பிள்ளைய பார்த்து ஓடாது நம்ம பிள்ளைங்க அப்படின்னு குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தைகளை கட்டி கொடுக்கற வேலையை பாக்குறான். இன்னும் சொல்ல போனா தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில பெண் சிசு கொலை அதிகமா நடக்குது. சாதி ஆணவ படுகொலைகள் மிக கேவலமா நடக்குது. அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நீங்க பொம்பளைங்க தனியா கடைக்கு போங்க, பொம்பளைங்க தனியா பஸ்ல போங்க, பொம்பளைங்க தனியா பயிற்சி செய்யுங்கன்னா என்ன மாற்றம் வரும்? ஒன்னே பெண்களை வலிமைப்படுத்துவதற்கான கல்வி, பொருளாதாரம், சுயமரியாதையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது, அதுக்கு பயிற்சி கொடுப்பது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, அவங்களுக்கும் கல்வி கொடுக்கணும், பெண் குழந்தைகள் பற்றிய மரியாதையான வரலாறை சொல்லிக் கொடுக்கணும், பெண் குழந்தைகளை மதிப்பதற்கான சூழலை உருவாக்கி கற்றுக் கொடுக்கணும். இது எதையுமே செய்யலன்னா அவன் இப்படிதான் சலித்தனமா இருப்பான். நீங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்தலான்னு கனவு கொண்டுட்டு இருப்பீங்க. அப்ப எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன சொல்றோம்னா, குழந்தைகள் வளர்ப்பதுல ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தெளிவா திட்டமிட்டு வளர்த்தா பாதி பிரச்சனை குறைஞ்சு போகும். ஆம்பளை பிள்ளை எப்படி வேணாலும் அலைவான்ப்பா, ஏன்னா அவன் ஆம்பளை. பொம்பளை பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும், ஏன்னா அவன் பொம்பளை அப்படின்னு அறவே காட்டுத்தனமா பேசாம பெண் குழந்தைகளை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு வளர்க்கிறதும், ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை மதிப்பதற்கும் சமூகத்துல பெரிய மனுஷனா வரணும்னா இந்த ஆளுமைத்தனத்தோட இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கும் பேருதான் வளர்ப்பு. அதை செஞ்சாலே பாதி விஷயம் குறைஞ்சிரும். சட்டத்தை சரியாக பயன்பாட்டு கொண்டு வந்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். ஏழை எளிய மக்கள், சாமானியர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா புல்டோசரை தூக்கிட்டு இடிக்கிறது. அது இல்ல சட்டம்.
யார் வந்து கேட்டாலும் சட்டம் தொடக்கி நிக்கணும் பெண் குழந்தைகளுக்கு. இதே உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராவில் ஒரு 19 வயது குழந்தையை 4 பேர் சேர்ந்து பாலியல் வல்லுறவு செஞ்சா அந்த பிள்ளைய வந்து தோட்டத்துல கரும்பு தோட்டம் வரை இழுத்துட்டு போய் 4 கிலோமீட்டர் இழுத்துட்டு போய் அந்த நாக்க வெட்டி முதுகெலும்ப உடைச்சு 10 நாள் அந்த குழந்தை செத்து போறான். செத்து போன பணத்தை கூட அம்மா அப்பாவுக்கு காட்டாம நள்ளிரவுல கொண்டு வந்து தோட்டத்துல வச்சு எரிச்ச கும்பல் தான் இந்த கும்பல், பிஜேபி கும்பல். அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற வால்மீகி சமூகமான ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வீடுகள் முன்னாடி வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆதிக்க சமூகத்தை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி, இடச்சாதியை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி சண்டை போட வச்சு கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி, என்னங்க நீங்கெல்லாம் தகுதி இருக்க ஆளுவதற்கு இந்த காவிகளுக்கு? உங்க மாநிலத்துலதான் பெண்கள் மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. வெளியே இருக்க போறாங்க காடுகளை, ஏன்னாங்க டாய்லெட் இல்ல, காட்டுகள்ல வெளியே இருக்க போகும்போது அந்த பொண்ணுங்களை ரேப் பண்ணி தொங்க போட்டுறான். பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்க முடியல, வெளியே நடக்க முடியல. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில கடையில பெண்களை உட்கார வைப்போம், பஸ்ல பெண்களை கண்டக்டரா போட்டுருவோம். அப்புறம் இதெல்லாம் என்னங்க இது? அறிவு கட்டத்தனமா தெரியலையா இது? இதுவா ஒரு ரூலிங் பார்ட்டி செய்ய வேண்டிய மாற்று? இது ஒரு மகளிர் ஆணையம் பரிந்துரைக்கலாமா? அப்ப அந்த மகளிர் ஆணையத்திற்கு எவ்வளவு அறிவு இருக்கு? சமூகம் சார்ந்த புரிதல் என்ன இருக்கு? சமூகம் சார்ந்த அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கிறாங்க? இதெல்லாம் இருக்கட்டுங்க. நம்ம அக்கா குஷ்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலம், உங்க கட்சி எடுத்திருக்கிற முடிவு இவ்வளவு கேடு கட்டதா இருக்க, ஏத்து பேச வேண்டியதானே? 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்களே குஷ்பாக்கா. அங்க ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளுடைய அம்மாவா நான் பேசுறேன். அவங்க தவிச்சு போய் கிடக்குறாங்க, படிப்பு இல்ல, எதுவுமே இல்ல, அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தவிச்சு போய் கிடக்குறாங்க. இப்படி கேடு கட்டத்தனமா ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்களா நீங்க? சரி, வானதி அக்கா எங்க? தனலாபம்னு போட போட்டு உட்காந்து கல்லா கட்டினா மட்டும் போதுமா? இவ்வளவு இஷ்யூ வருது, இதை பத்தி நீங்க பேச வேணாம்? தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க வேணாம்? அதன் மூலமா இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப பின்னடைவான சூழலை உருவாக்குன்னு சொல்லித்தர வேண்டாம்? நீங்க தான் பயங்கர அறிவுஜீவியாச்சே. வானதி அக்கா சொல்லுங்க. தமிழிசை அக்கா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தவங்க. நீங்கெல்லாம் எப்படி பதவிக்கு வந்தீங்க? எம்எல்ஏ ஆனீங்க, மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா எப்படி ஆனீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி, பொருளாதார சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயமரியாதை பயிற்சி, இதுதான் உங்களுக்கு வளர்த்தெடுத்திருக்கு. இது எதுவும் இல்லாத குழந்தைங்க மேல இப்படி நீங்க அப்படமா ஒரு வன்முறையை திணிக்கலாமா? இது ஒரு வன்முறை. இந்த குழந்தைகளை பொது வெளியில இருந்து ஒதுக்குறீங்க. நீங்க பொது வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த குழந்தைங்களை அப்புறப்படுத்த நினைக்கிறீங்க. செல்போனை கொடுக்க கூடாதுன்றீங்க. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ செல்போனை பயன்படுத்துறது இப்படிதான் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுங்க. செல்போனை புடுங்கி வச்சுக்கிட்டா எல்லாம் மாறிடுமா? இது என்ன மாதிரியான சூழலை உருவாக்க ட்ரை பண்றீங்க? அப்ப இந்த 3 பேரும் வாயே திறக்காம ஓடி ஒளிஞ்சுப்பீங்களா? இதுல கவலையான ஒரு இடம் என்ன தெரியுங்களா? அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார சூழல், இந்த பெண்களுடைய பொருளாதார சூழல், பெண்களுடைய கல்வி சூழலை எடுத்து பார்க்கும்போது நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. பெண்களுடைய கல்வி சூழல் என்ன தெரியுமா? 11ஆம் வகுப்பு பாஸ் பண்ண பெண்களுடைய ரேஷியோ என்ன தெரியுமா? அதுதான் ஹையஸ்ட். 11ஆம் வகுப்பு 11th 14.34%. 14 கூட வச்சுக்கலாங்க. 14% ஒரு கல்வியாங்க 11ஆம் வகுப்புல. உயர்கல்வி அப்ப யோசிச்சு பாருங்க. சரி, பொருளாதாரம் போனா 34% போட்டு வச்சிருந்தோம். ஆகா, பொருளாதாரத்துல வந்துட்டாங்க போல பார்த்தா மகளிர் சுய உதவி குழு அது இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வச்சிருக்கு. அப்படி சேர்த்தும் கூட தேசிய குறியீடு இருக்கு இல்லையா, பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி குறியீட்டை விட ரொம்ப கேவலமா கீழே இருக்கு. அப்ப எப்படிங்க அந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க தலை நிமிந்து வாழும்? கல்வியும் இல்ல, பொருளாதார தண்ணீரும் இல்ல. இப்படி ஒரு சூழலை வச்சுக்கிட்டு அங்க வந்து இப்படி கேடு கடத்தனமான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும்? காவிகள் மனித குலத்திற்கு விரோதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாடு கல்விக்காக அள்ளி கொட்டுறோம், பல ஆயிரம் கோடிகள் அள்ளி கொட்டிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு இருக்கிற மாநிலங்களே அதிகமா கல்விக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக எவ்வளவு வேணாலும் செலவழிச்சிட்டு இருக்கோம். பெண்களுக்கு குறிப்பாக இவ்வளத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? பொருளாதாரம் கல்வியும் ஒரு பெண்ணை தன் சுயமாக சிந்திக்கிற இடத்துல நிறுத்தும், சுயமா சுதந்திரமா செயல்பட வைக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் லேடியா நிக்க வைக்கும். அதுக்காக நம்ம ஓடி ஓடி தமிழ்நாட்டுல அவ்வளவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கூச்ச நாச்சம் இல்லாம எதுவுமே இல்லாத கையறு நிலையில இருக்கிற பெண்களை, நிராயுதபாணி பெண்களை இவ்வளவு கேடுகடத்தனமா நடத்துறாரு யோகி. இதை வேடிக்கை பார்க்குது ஒரு பாஜக கும்பல். குறைஞ்சபட்ச சுயமரியாதை இருக்கிறவங்க இந்த அறிவற்றத்தனத்தை கடுமையாக கண்டிக்கணும்.